எப்படி இல்லை அது எப்படின்னு கேட்குறேன். எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எந்த நேரத்தில் பார்த்தாலும் வீடு முழுக்க ஒரே பேண்டு கிளிப்பாக தான் கிடைக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக தலையை சீவி கிளிப்பு வைக்கிற நேரம் பார்த்து தலைவர் காணாமல் போயிடுவான். இங்கே தானே வச்சேன் எங்கே போகும் அப்படின்ட்டு நம்ம நாள் பூரா தேடுனாலும் சின்ன சைஸ் கிளிப்பு கிடைக்கும், பெரிய சைஸ் கிளிப்பு கிடைக்கும், மினி சைஸ் கிளிப்பு கிடைக்கும். இவ்வளோ ஏன் நம்ம தேடாத பொருள் கூட கிடைக்கும். ஆனால் நம்ம தேடுற கிளிப்பு மட்டும் கிடைக்காது. இதுக்கும் மேலே என்னென்னா நம்ம அவசரமாக ஃபங்க்ஷன் கிளம்பும் போது தான் சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு, பேண்டெல்லாம் காணாமல் போயிடும். இதுக்கும் மேலே சில பேர் தலையை சீப்பை வச்சுக்கிட்டு சீப்பை காணும் தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை பேர் இது மாதிரி இருப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த நெயில் கட்டர் ஒன்று நம்ம தேவையில்லாத போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் நம்ம தேவை இருக்கும்போது மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே அது காணாமலே மறைஞ்சு போயிடும். இதே மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தேடும் போது அதுங்களுக்கு மவுஸ் ரொம்ப கூடுமோ என்னமோ தெரியல. சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு, ரப்பர் பேண்ட்லாம் டேபிளில் இருக்கும், சோஃபாவில் இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேலாம் இருக்கும். ஆனால் நம்ம தேடும் போது மட்டும் கிடைக்காது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு மேலே என்னன்னா கையில் பேண்டை மாட்டிக்கிட்டே கடைசி பின்னல் பின்னும் போது ஐயோ பேண்டை காணும் அப்படின்ட்டு வீடியோ 2 ஆக்கி புரட்டி போட்டு தேடிட்டு இருப்பேன். டோட்டலாக நிறைய இருந்துச்சுன்னா காணாமல் போக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் கடைக்கு வந்து ஹேர் பின்னு, ரப்பர் பேண்ட்லாம் வாங்க வந்திருக்கேன். எனக்கும் இந்த கிளிப் கலெக்ஷன், பேங்கிள் கலெக்ஷன் வீடியோ போடணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நான் வாங்குற கிளிப்பு, பேண்டு எல்லாமே எங்கே தான் போகுமோ அது எனக்கும் தெரியாது, அந்த ஆண்டவனுக்கும் தெரியாது. கடைசியில் இந்த இத்து போன ரப்பரோட தான் அலைஞ்சிட்டு கிடப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம் இருக்குதா? பெண்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன ரோதனை, சோதனை, டென்ஷன்லாம் இருக்கிறது ஆண்களுக்கு எங்கே புரிய போகுது? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்ட்னா கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.